ட்ரை பவுடர் இன்ஹேலர் DPI. Lupihaler-T ட்ரை பவுடர் இன்ஹேலர் கருவியின் பாகங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த இன்ஹேலரில் 3 முக்கிய பாகங்கள் உள்ளன. தூசு தடுப்பு மூடி, வாய்ப்பகுதி, கேப்சூல் சேம்பர். Lupihaler-T கருவியை பயன்படுத்தும் முன்னர் பாதுகாப்பு மூடியை எடுத்துவிட வேண்டும். Lupihaler-T கருவியை உங்கள் கையில் பிடித்துக்கொண்டு அம்புக்குறி உள்ள திசையில் வாய்ப்பகுதியை திருப்ப வேண்டும். ஒரு கேப்சூலை எடுத்து கேப்சூல் சேம்பரில் படத்தில் காட்டப்பட்டிருப்பது போல் பொருத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பகுதியை எதிர் திசையில் கேப்சூல் சேம்பரை திருப்பி அதை மூடிவிட வேண்டும். Lupihaler-T கருவியின் ப்ளூ பட்டனை உங்கள் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையில் இருப்பது போல் கருவியை ஒரு கையால் செங்குத்தாக பிடித்துக் கொள்ள வேண்டும். கைப்பிடியை விரைந்து அழுத்தி பிடித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் ப்ளூ பட்டனையும் அழுத்த வேண்டும். இதனால் கேப்சூல் சேம்பரில் வைக்கப்பட்டிருக்கும் கேப்சூலில் துளை ஒன்று போடப்படும். Lupihaler-T கருவி இப்பொழுது பயன்படுத்த தயாராக உள்ளது. வாய் வழியாக மூச்சு காற்றை வெளியேற்றுங்கள். Lupihaler-T கருவியின் வாய்ப்பகுதியை வாயில் வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பகுதியை சீல் செய்வது போல உதடுகளால் கவ்வி பிடித்துக் கொள்ளுங்கள். படத்தில் காட்டியிருப்பது போல் தலையை சிறிதளவு பின்னால் சாய்த்து நிதானமாகவும் முடிந்தளவு ஆழமாகவும் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். சேம்பரில் இருக்கும் கேப்சூல் தடதடவென்று துள்ளும் ஒலி கேட்கும். இதன் மூலமாக Lupihaler-T உங்கள் நுரையீரல்களுக்கு மருந்து அனுப்புவதை புரிந்து கொள்ளலாம். Lupihaler-T கருவியை வாயிலிருந்து எடுத்து விடுங்கள். உள்ளிழுத்திருக்கும் மூச்சை ஒரு 10 வினாடி நேரத்திற்கு அல்லது உங்களால் மூச்சை அடக்க முடியும் வரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை வெளியேற்றுங்கள். கருவியிலிருந்து வாய்ப்பகுதியை திருப்பி சேம்பரில் இருக்கும் காலி கேப்சூலை வெளியில் எடுத்து எரிந்து விடுங்கள். ஒருவேளை கேப்சூலில் இன்னும் சிறிதளவு மருந்து மீதம் இருப்பது போல் தோன்றினால் மீண்டும் ஒரு தடவை வாய்ப்பகுதியை மூடி மேலே சொல்லியிருக்கும் முறையை பின்பற்றுங்கள். உள்ளிழுக்கும் செயல்பாட்டை முடித்துக் கொண்ட பிறகு வாயை நன்றாக கொப்பளிக்க வேண்டும். வாயில் இருக்கும் நீரை விழுங்கிவிடக் கூடாது. Lupihaler-T கருவி மீது மீண்டும் தூசு பாதுகாப்பு மூடியை பொருத்துங்கள். கருவியை நன்றாக துடைத்து அதை அதனிடத்தில் வைத்து விடுங்கள்.